வெறும் ரூ. 20 செலவில் உடஞ்ச டைலை எப்படி சூப்பராக ஒட்டினேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டு வாசப்படியில் அந்த டைல்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பார்த்துட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் அதான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வந்து லென்த்தாக கூட இருக்கும், ஆனால் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் வந்து நம்ம வேலைக்கு ஆள் வைக்க முடியாது. இந்த வாசப்படியும் அது போக வந்து இந்த மாதிரி உடஞ்சதாகவும் இருக்கக்கூடாது, அது உடனே சரி பண்ணிக்கணும். இந்த சின்ன வேலைக்கு நம்ம ஆள் கூப்பிட்டு செய்கிறதோட நாம்ளே வந்து இந்த வேலையை எடுத்து செஞ்சால் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஆன செலவு வெறும் ரூ. 20 தான். எப்படி ஆக்சுவலாக இந்த உடஞ்சது வந்து நம்ம இந்த வாசப்படி கார்னராக இருக்கிறதுனால சடனாக அந்த இடத்துல ஏதாவது வெயிட்டாக வச்சாவோ, இல்லை ஏதாவது தெரியாமல் பசங்க ஏதாவது அந்த மேலே வெயிட்டை வந்து ஏதாவது சுற்றி வச்சு அடித்தாவோ, இல்லை ஏதோ ஒன்று பட்டுதுன்னா அந்த இடத்துல உடஞ்சிரும். ஏன்னா டைல்ஸோட கார்னர் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அது வாசப்படி அந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் மாதிரி போட்டிருக்கு, அதனால் அது வந்து கட் ஆகிடுச்சு. அது எதுவும் உடஞ்சதும் பார்த்திங்கன்னா பிசுறு 2 பீஸாக கட் ஆகிடுச்சு. அது வந்து நானும் ரொம்ப நாளாக அப்படியே இருந்தது. அது வீட்டு வாசப்படியில் அந்த மாதிரி உடஞ்சது வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி அதை தான் சரி பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் பேர், அது எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் அது எப்படி உடனே வந்து காஞ்சிடுதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாசப்படியில் எந்த இடம் உடஞ்சிருக்கோ அந்த பீஸ் வந்து எனக்கு நல்ல விதமாக வந்து அந்த பீஸ் உடஞ்சது அப்படியே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அது எடுத்து தூக்கி போட்டோன்னா அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும். ஏன்னா வீட்டு வாசப்படி நீட்டாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த பீஸ் உடஞ்சதை அப்படியே வந்து அதை அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒட்ட போகிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னோடனே என்கிட்ட அந்த பழைய ப்ரஷ்ஷு ஏற்கனவே இருந்தது. ஸோ அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம அந்த அந்த மண்ணெல்லாம் நல்லா எடுத்துட்டு, ஏன்னா அழுக்கு ஏதாவது மண் இருந்ததுன்னா நல்லா தள்ளி விட்டுட்டு, அந்த டைல்ஸ்க்கு பின்னாடி எதாவது மண் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துடணும். ஏன்னா சிமெண்ட்டு வந்து நம்ம போடுறது வந்து ஒயிட் சிமெண்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பிர்லா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சிமெண்ட், பிர்லா ஒயிட்டில் வர ஒயிட் சிமெண்ட். ஆக்சுவலாக 1 கிலோ பேக்கு, 1 கிலோ வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா மினிமம் வர்றதே 1 கிலோ தான். ஸோ இந்த பேக் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், டியூரபிலிட்டியாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒயிட் சிமெண்ட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு போட்டிருந்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது டைல்ஸ் வந்து ஜாயினிங்க்கு, அதாவது ரூட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த டைல்ஸோட கேப்புக்கு வந்து போடுறது. அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும், சிமெண்ட் வாஷ் பண்ணுறது, அதாவது சிமெண்ட் வெளியில் அவுட்ரு செவருக்கு வந்து அடிக்கிறது. வாட்டர் ப்ரூஃபிங்னால் மேலே வந்து டெரஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் போட்டிருந்தாங்க. ஸோ பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் எதுக்கு 20 ரூபா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நான் அரை கிலோ கூட இதுலேருந்து எடுக்கல, எனக்கு 20 ரூபாய்க்கு கம்மியாக தான் செலவாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வாலில் வந்து ஏதாவது பெயிண்ட் உறிஞ்சு வருது, இதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒயிட் சிமெண்ட்டுங்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு மாதிரி தான். நீங்கள் தாராளமாக வெளி செவருக்குமே வந்து அடிச்சிக்கலாம், வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் உதிர்ந்து வருது அப்படின்னா அது ஒரு கோட் அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட பெயிண்ட் அடிச்சிக்கலாம். 2 in 1 பர்பஸ் தான். இப்போ நாம் வந்து வாங்கியிருக்கிறது மெயினாக இந்த டைல்ஸு, இந்த கார்னர் பீஸ் உடஞ்சதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் ஏதாவது வீட்டில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய டப்பா இருந்தது அப்படின்னா, அளவு நீங்கள் கலக்கிறது நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருந்தால் போதும்னு நினச்சேன். சரி எக்ஸ்ட்ராவே போடுவோம், அந்த வாலில் வந்து அந்த பெயிண்ட் உறிஞ்ச இடத்துக்கு கூட நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அரை கிலோ கூட கொட்டல, இன்னும் இருக்குது. நான் 1/4 கிலோவுக்கு கம்மியாக தான் அதை போட்டேன். போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி இந்த மாதிரி பழைய ப்ரஷ் எதாவது இருந்தால் கூட எடுத்துக்கங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இந்த வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. நம்ம அந்த கரண்டி கலவை போடுற கரண்டி கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், எதுக்கு அதை போய் காசு போட்டு வாங்கிட்டு அப்படின்ட்டு நான் அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணேன். இது ஆக்சுவலாக இப்போ அடுத்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னடா அது வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பிவிசி பைப்பு, இந்த 3/4 இன்ச்சு பைப்போ இல்லை 3/4 இன்ச்சு பைப்பு இருந்தது. அது சும்மா சின்ன பிட்டாக இருந்துச்சு, ஏன்னா கையிலலாம் கலக்க முடியாது. நான் ஆல்ரெடி ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ அதனால் இந்த பிவிசி பைப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தண்ணி வந்து ஆக்சுவலாக வந்து ஊற்றுறது எப்படின்னா, நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு ஃபார்ம், சிமெண்ட் எப்படி கலக்கிறோம் அந்த மாதிரி வந்து அந்த இது வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப வந்து சுண்ணாம்பு நம்ம செவுத்துக்கு அடிக்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம், நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆக்சுவலாக தண்ணி லெவலாக ஊற்றி ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி, இந்த எப்படி நம்ம வந்து கலவை போடுறது வந்து செவுத்துக்கு செங்கலுக்கெல்லாம் கலவை போடுவோம் அதே அளவுக்கு போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த கலவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணதை வந்து அந்த கல் உடஞ்ச இடத்துல ஃபஸ்ட்டு அதனால் அது கல் உடஞ்ச இடத்துல அந்த கலவையை வந்து போட்டுக்கணும். நான் இப்போ தான் வந்து சொன்ன மாதிரி நம்மள்ட்ட வந்து அந்த சிமெண்ட்டு பூசுறதுக்கு உண்டான அந்த கரண்டிலாம் இது கிடையாது, அதனால் இந்த பைப் இருந்துச்சு, அப்படியே அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த உடஞ்ச இடத்துல இப்போ அந்த ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். ஸோ ஒயிட் சிமெண்ட்டை அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த பீஸ் உடஞ்ச பீஸையும் வந்து
இதுக்கு மேலே அப்படியே வச்சுட்டு ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த குரூட்னா அந்த கேப்லாம் இருந்துச்சுன்னா அந்த கேப்புக்கும் கொஞ்சம் இந்த ஒயிட் சிமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். பொறுமையாக பண்ணணும்லாம் இல்லை, டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே அந்த பீஸ் எடுத்து வச்சிங்கன்னா போதும், அந்த கல் வந்து ஒட்டிக்கும். சரி, நான் வந்து போட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரியலையே, ரொம்ப நேரம் ஆகுமா காயறதுன்னு நினச்சேன். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கலவை அப்படியே சிமெண்ட் வந்து பிடிச்சிக்கும், அந்த மாதிரி வந்து கப்புன்னு பிடிச்சிருச்சு. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60% வந்து சுண்ணாம்பு தாங்க இதில் இருக்குது. இந்த ஒயிட் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 60% சுண்ணாம்பு, அது போக நிறைய கெமிக்கல் 2-3 கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஒயிட் கலர் நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலர் வர்றதுக்கு. ஏன்னா இது அடித்தோடனே பார்த்தீங்கன்னா காலையில் கலர் வந்து டிம்மாக தெரிஞ்சுது. இப்போ போய் நான் சாயந்தரம் பார்த்துருந்தேன், அந்த வீடியோவும் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியில். சாயந்தரம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒயிட் வந்து நல்லா கிளியர் ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வெளியில் வந்து அவுட்ரு செவருக்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக அடிச்சுக்கலாம். புது வீடு கட்டுறவங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் தான் பண்ணுவாங்க, ஒயிட் கலர் பட்டி அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் சிமெண்ட்டு அது போக வந்து பட்டி, அதாவது வெளியில் செவருக்கெலாம் வந்து பட்டி பார்க்குறதுக்கு கூட யூஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு. ஸோ அது மாதிரி 2 பீஸையும் வந்து பாருங்கள் கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், ஜாயின் ஆகிக்கும். நம்ம இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த ஒயிட் சிமெண்ட்லாம் வந்து எடுக்கணும். இப்போ இதுக்கு தான் வந்து அந்த கலவை போடுற கரண்டி இருந்ததுன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும். அது இல்லாதனால திரும்ப அந்த பைப்பை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ திரும்ப அந்த இடத்துக்குலாம் அந்த ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த ப்ரஷ் இருந்ததுனால அது மேலேயே வச்சு அப்படியே ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டேன். ஈவனாக வந்து அப்ளை ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நானே வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. இனி என்ன பண்ணணுன்னா இந்த கார்னர் வந்து நம்ம அது மேலே நிற்கிறதோ இல்லை ஏதாவது வெயிட்டான பொருளை வச்சு அடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. பண்ணால் திரும்ப அந்த இடத்துல வந்து டேமேஜ் பெருசாகிடும். ஸோ இப்போ ஈவனாக இருக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து அதிகமாக உள்ள இந்த கலவை இருக்கனால மேலே தூக்கிட்டு வந்துருந்துச்சு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு தட்டணும் அப்படின்னா அப்படியே மேட்ச் ஆகிக்கும். இப்போ வந்து இந்த கேப்லாம் இருக்கிறதுனால அந்த கேப்புக்கும் திரும்ப ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டு அந்த கேப்பே இல்லாத மாதிரி திரும்ப பேக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். இது வந்து நான் அந்த வாசப்படியில் பாருங்கள் அந்த கரை கட்டின மாதிரி ஒயிட் கலரில் அடிச்சிருப்பேன், அந்த ஃபுல்லாக பார்டருக்கே நான் வந்து அடுத்து அந்த கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா கலர் வந்து சூப்பராக இருக்குது. இன்னொரு டைம் வந்து இப்போ நான் அடித்ததை வந்து ஒரு செக் பண்ணிவிட்டு கையில் ஏதாவது ஒட்டுதா அப்படின்னுங்கிறதெல்லாம் தரவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணலான்றா அந்த பார்டரை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். செலவு பார்த்திங்கன்னா 10-20 ரூபாயில் நம்மளுக்கு அழகாக வீட்டு வாசலே அழகு பண்ண மாதிரி ஆச்சு.
சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். டைல்ஸும் சூப்பராக ஒட்டிட்டோம். அது போக அந்த மீதி இருந்த பெயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலுக்கு வந்து அடிச்சிருந்தோம். ஸோ காலையில் இது பண்ணது இப்போ பார்க்கும்போது நல்லா வால் வந்து சூப்பராக நல்லா கலராக இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்குது, டைல்ஸும் நல்லா ஒட்டிடுச்சு. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.